ஒருநாள் காலை அப்போதுதான் சூரியன் உதயமாகிறது. விவசாய தோட்டம் முழுவதும் ஒரு பெரிய சண்டை. நான் தான் பெரியவன். இல்லை, என்னைதான் எல்லாரும் அதிகம் விரும்புகிறார்கள். சண்டையின் நடுவில் கத்தரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் ஒருவர் மீது ஒருவர் கத்திக் கொண்டிருந்தனர். தோட்டம் முழுவதும் பதட்டம். இதை பார்த்த பஞ்சாயத்து தலைவர் பூசணிக்காய் அங்கிருந்து வந்து அமைதியாக கேட்டார், என்ன பிரச்சனை? ஏன் சண்டை? கத்தரிக்காயின் பெருமை. கத்தரிக்காய் கோபத்தால் கொப்பளித்தபடி தொடங்கியது. என்னை எல்லாரும் பல குழம்பிலும் பொரியலிலும் சமையலில் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நான் இல்லாமல் ஒரு வீட்டு குழம்பு இல்லை. எனக்குதான் மிகப்பெரிய மதிப்பு. அதை கேட்கும்போது ஆதரவாக தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு பக்கத்தில் வந்து டும்டானா டும்டானா என்று சின்ன நடனமாடியபடி சொல்லின. ஆம், கத்தரிக்காய் உண்மையிலே பல இடங்களில் தேவையான காய். அதன் தனி ருசி எங்கும் கிடையாது. கத்தரிக்காய் கம்பீரமாக நின்றது. இதை விடாமல் வெண்டைக்காய் திடீரென்று சத்தம் போட்டது. அடடா, நீ பெரியவனா? என்னை கொண்டுதான் நல்ல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நான் தான் பிடித்த காய். இதற்கும் ஆதரவாக பட்டாணி மற்றும் கோவக்காய் வந்து லலா லலா டுக் 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 என்று சுற்றி நடனமாடி பேசின. வெண்டைக்காயின் நன்மைகள் நிறைய. தோட்டத்தில் எல்லாரும் அதை விரும்புகிறார்கள். வெண்டைக்காய் பெருமையாக உட்கார்ந்தது. பூசணிக்காயின் தேர்ப்பு. அனைவரும் வாதம் போட்ட பிறகு பூசணிக்காய் மெதுவாக சிரித்தபடி சொன்னது, ஓஹோ, காய்கறிகளே, உங்களுக்குள் யார் பெரியவன் என்று என்னை கேட்டீர்கள். ஆனால் உண்மையில் யாருமே தனியாக பெரிதல்ல. வீட்டில் ஒரு சமையல் ருசியாக இருக்க ஒவ்வொரு காய்கறிக்கும் தனித்தனி ருசி, தனித்தனி பயன். அனைவர் சேர்ந்துதான் உணவு முழுமையடையும். அது சொல்லியவுடன் அங்கிருந்த அனைத்து காய்கறிகளும் ஒன்றாக டம் 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 தாளத்துக்கு ஒத்த நடனமாடிக்கொண்டே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்க என்ற அனைத்து காய்கறிகளும் சத்தம் போட்டன.